துர்பாக்கியம் ஒன்று இருக்கு, அதிர்ஷ்டசாலியிலையும் அதிர்ஷ்டசாலி ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுமா? இயேசு பக்கத்தில் சிலுவையில் அறையப்பட்டான அந்த கள்ளன் வாழ்க்கையெல்லாம் அநீதிமானா வாழ்ந்தான், வாழ்க்கையெல்லாம் திருடனா வாழ்ந்தான், வாழ்க்கையெல்லாம் மற்றவளை ஏமாத்தினான், எல்லா கொடுமையான பாவிகளும் எல்லா பாவிகளும் செய்தான். இயேசு என்றால் யாரும் தெரியாது, வேதம் என்றால் யாரும் தெரியாது, சபை என்றால் தெரியாது. கடைசியா ஒரு நிமிஷம், பிதாவே ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்திலே நீங்கள் வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லும் போது இயேசு சொல்றாரு, இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பார். ஹல்லேலூயா. சோ யூதாஸ் காரியத்தை போல துர்பாக்கியவான்களாக நம்ம இருக்கக்கூடாது. பேருக்கு கிறிஸ்தவர்கள், எப்பொழுதும் பைபிளோட சுத்துறது, எல்லா ஜெபக்குழுவிலும் அட்டென்ட் பண்றது, ஒவ்வொரு வாரமும் மிஸ் பண்ணாமல் நாம வருவது, அதெல்லாம் செய்யணும். அதே நேரத்தில் நம்ம ரட்சிப்பை இழக்கக்கூடாது. அந்த ராப்சர்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது? மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஆகையினால அந்த திருடனை போல நான் இருக்கிறேன் பிரதர். இன்றைக்கே நான் என்ன பண்றேன்? கிறிஸ்துவத்தை விட்டுடுறேன், எல்லா வேலையும் கேடுகட்ட காரியங்கள்லாம் செய்கிறேன். திடீர்னு அந்த திருடனை போல என்ன ஆகும்? இயேசு கிறிஸ்துவை கடைசியில் ஏற்றுக்கொள்கிறேன். ஐ எம் சோ சாரி. அதுவும் சாத்தியம் இல்லை நமக்கு. ஏன்? என்றைக்கு இயேசு வருவாரோ தெரியாது, எப்பொழுது வருவாரோ தெரியாது, நமக்கு எப்பொழுது மரணம் நடக்குமோ தெரியாது, இல்லையா? யாருக்காவது யோசிச்சாங்களா? அந்த ஃப்ளைட் வந்து என்ன ஆகும்? வந்து அவங்க அந்த ஃப்ளைட்டில் இருக்கிறவங்க தெரிஞ்சுதான் பயணம் பண்ணாங்க. நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம், என்றைக்காவது ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆனால் ஃப்ளைட் ஆகலாம் சாக போகிறோன்னு. ஆனால் அந்த ஹாஸ்டலில் உட்காந்து டாக்டராக படிக்கிறவர்கள் பிள்ளைகள் அன்றைக்கு உட்காந்து சாப்பிட்டு கொண்டு அந்த ஹாஸ்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க கேன்டீன். அங்கே வந்து ஃப்ளைட் விழுது. அதுதான் துர்பாகியத்திலையும் மிகப்பெரிய துர்பாகியம். ஸோ மரணம் எப்போவாவது வரும். இந்த ஃபால்ஸ் ஹோப்பெல்லாம் வைத்துக் கொள்ளாதீர்கள். ஃபால்ஸ் ஹோப்புனா என்ன? இன்றைக்கு இந்த பாவத்தை செய்கிறேன், இன்றைக்கே பார்க்கலாம், அதெல்லாம் ஏற்று பார்க்க மாட்டார். சாவறதுக்கு முன்பாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், சொல்லி லெட்டர் போட்டு வராது. இயேசு கிறிஸ்து கூட என்ன சொன்னார்? நான் எப்படி வருவேன்? ஒரு பிரைம் மினிஸ்டர் போல வருவேன்னு சொன்னாரா? இல்லை, எப்படி வரேன்னு சொன்னார்? திருடனை போல வருவேன். திருடன் எழுதி வருகிறாரா? திரு ஆசிரமா அவர்களுக்கு இன்றைக்கு ராத்திரி 12 மணிக்கு நான் உங்கள் வீட்டுகளுக்கு திருடுவதற்கு வருகிறேன், உங்கள் கதவுகளை பத்திரமாக திறந்து வையுங்கள் அப்படியா சொல்லிட்டு வருவார் திருடன். திருடன் அப்படியே வரான், நமக்கு தெரியாது, நம்ம கதவை பூட்டி தான் இருப்போம். யாரை கம்பேர் பண்ணார் பாருங்க. அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், திடீரென்று வருவேன். அப்ப நாம் என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா இருக்கணுமா இல்லையா? ஆகையால் தான். ஸோ நாம் என்ன மிஸ் பண்ணக்கூடாது? அந்த ராப்சரை, அந்த கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்படுகிறதை மிஸ் பண்ணக்கூடாது.